திரு பிரியன், தாவைக்க மனநிலையில் இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கும் தாவைக்காவை காரணமா வச்சு திமுகவோடு பேர வலிமையை கூட்டுவார்கள், அதிக தொகுதிகள் கேட்பார்கள் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர் சொல்றாரு அவங்க தாவைக்க மனநிலையில தான் இருக்காங்க, அதை வச்சு திமுக கிட்ட பார்கெயின் பண்ணி சீட்டை உயர்த்தி வாங்கி அதை திமுக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க பிரியன்? இல்லை, அதாவது தாவேக்காவை காரணம் காட்டி அதிகமான சீட்டு வாங்குறதோ இல்லை பவர் ஷேரிங் அதிகாரத்தில் பங்கு வாங்குறதோ அது மட்டுமே நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது மாதிரி என்ன வேற என்ன சிச்சுவேஷன் அப்படி தெரியல. ஏன்னா முதல்லலாம் சில பேர் குரல் கொடுத்த போது அது மேலிடத்தோட சம்மதம் இல்லாமல் ஏதோ குரல் கொடுத்துருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அப்புறம் இந்த ஜனநாயகனுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஆதரவு, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் 2 தடவை பார்த்தது போன்ற விஷயங்கள், அப்புறம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட் போட்டது. இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் வரைக்கும் அது வேற, ராகுல் காந்தி ட்வீட் போடும்போது அது எலிவேட் ஆகுது. அதான் அந்த இடத்துல நம்ம கண்ணோட்டத்தை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். நம்ம ஆக்சுவலாக விஜய் ஆதரவு ஒரு பொசிஷன் அவர் எடுக்கிறார். அதே காலகட்டத்தில் பராசக்தி 27 கட்ட சந்திச்சுது. ஆனால் அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படம் என்று சித்தரிக்கப்பட்டு அதை மோசமாக ட்வீட்லாம் போட்டாங்க. மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் அதை பண்ண நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ அது காங்கிரஸுக்கு எதிரான படம். அப்போ பராசக்தி குழு போயிட்டு அங்கே டெல்லியில் முருகன் வீட்டில் போய் பொங்கல் விழாவில் கலந்துன்றது காங்கிரஸுக்கு இன்னொரு எரிச்சலான ஒரு விஷயம். காங்கிரஸை வெறுப்பேற்றுறதுக்காக டிஎம்கே இந்த மாதிரியான ஆட்களை அங்கே அமிச்சாங்களா, அந்த படக்குழுவை அங்கே அமிச்சாங்களான்றது முக்கியமான கேள்வி. அதுக்கான ஒரு ஊர்ஜிதமான பதில் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம தலைப்புல வருவோம். அப்ப என்ன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சா? இல்லை, ஸ்ட்ரெயின் இருக்குன்னா உள்ளூர் காங்கிரஸ்காரங்களுக்கும் இந்த திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கெல்லாம் திமுகவோட ஒரு நல்ல ஒரு ரேப்போலேயே இல்லாத இருக்காங்க. அவங்க அதிகாரிகள் பேச்சை கேட்கறது கிடையாது, எம்எல்ஏக்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அது ஸ்டாலின் எல்லார்ட்டையும் நல்லா இருக்காரு, ராகுல் கூட நல்லா இருக்காருலாம் ஓகே. பட் லோக்கல் லெவலில் ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லாத இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும்போது திமுக எடுத்துன்னு போகிறதும், ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும்போதும் காங்கிரஸ் மேலே கூட்டணி கட்சிகள் மேலே போகிறதும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆந்திராவில் இந்த மாடல் வந்த பிறகு அங்கே அந்த கவர்னன்ஸ் அந்த மாடல் அங்கே தெலுங்கு தேசம் எப்படி பிஜேபிக்கும் பிரஜாராஜ்யத்துக்கு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, சிரஞ்சீவி இவரோட பார்ட்டிக்கு பவன் கல்யாண் பார்ட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பவர் ஷேரிங்கை பார்த்தோன்னே இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஏன் மெஜாரிட்டி வந்தால் கூட பவர் ஷேரிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது. அப்படின்றது என்ன காரணம்னா, மறுபடியும் விஜய் தான் காரணம். அதிகாரத்தில் பங்குன்ற அந்த கதவை அவர் தான் திறந்தாருங்க. ஸோ அவர் திறந்தாரு. அதுக்கப்புறம் விசிக்கு அதை கொஞ்ச நாள் பிடிச்சாங்க, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஸோ அதை காங்கிரஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் முதல்ல இந்த எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். எந்த எண்ணத்தில்? டிஎம்கேட்ட அதிகமான சீட் கேட்கறதுக்கான ஒரு விஷயமா இதை ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆன பிறகு இப்போ ரியலாகவே அதை ஒரு கோரிக்கையாக வைப்பாங்களான்ற ஒரு எண்ணம் தான் இப்போ ஆரம்பிச்ச விஷயம். இப்போ உண்மையிலேயே அது ரொம்ப சீரியஸாக திருப்பங்களை சந்திச்சு இப்போ இந்த இடத்துல நிற்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி கூட காங்கிரஸ்ல பெரும்பாலானவர்கள் திமுகவோட போறதான் ஆக்சுவலா விரும்புறாங்க. நீங்க சொன்னது இது முக்கியமான புள்ளி. முதல்ல ஆரம்பிச்சு பார்ப்போம் எப்படி போகுதுன்றது. இப்போ இன்னைக்கு அது உண்மையாயிடுமோ அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இப்போ திமுக இருக்கக்கூடிய அவ்வளவு கொள்கை சார்ந்து ஒரு சென்சிபிளான கேடர்ஸ், ஈவன் முதலமைச்சர் எப்படி இதை கையாளுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க போடுற ட்வீட் ஆகட்டும், காங்கிரஸினுடைய ஒரு சில அவர்களுடைய செயல்பாடாகட்டும், ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் பண்றாங்க. என்ன திமுக தலைமை பார்க்காம இருக்க போகிறதா, இல்ல அதை இவங்க ஹேண்டில் பண்ணாம இருக்க போறாங்களா? திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, திமுக தலைமை லெவலில் அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே. கீழே பெரியசாமியெல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, பாரதி போன்றவர்கள் எப்பாவது பேசுவாங்களே தவிர, தலைமை லெவலில் ஒரு அஃபிஷியலான ஒரு ரியாக்ஷன் எங்கள் எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக திமுகலேருந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கீங்க, நாங்கள் ஒரு குழு போடுவோம், எங்கள் குழுக்கிட்ட பேசுங்க, உங்கள் கோரிக்கைகள் இது வேணால் எங்ககிட்ட சொல்லுங்கள். இதை திமுக சென்ஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறது தாவைக்கா ஒரு அலைன்மெண்ட் தெரியுது தாவைக்கா மேலே, தாவைக்காவை ஒரு ஃபேக்டராக பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா திமுக அதனை கையாள வேண்டிய சூழல் இருக்குல்ல, அதை சரியாக பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். they will cross the river when it comes. ஓகே, ஆறு வரும்போது தான் பாலத்தை கிராஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அதுவரையும் பாலத்துக்கு முன்னாடி நின்றுருப்பாங்க. அது எப்போ வரும்னா அவங்க குழு போட்டு கிட்ட பேசும்போது வரும். இல்லை அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா வரும். காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எஸ் வி ஆர் கோயிங் ஃபார் அ நியூ ஆப்ஷன், நாங்கள் புதுவாக ஒரு வாய்ப்பை தேடி போகிறோம், நல்வாய்ப்பாக சார் சொன்ன மாதிரி நல்வாய்ப்பு, அது கெடுவாய்ப்பாக இருக்குமோ நல்வாய்ப்பாக இருக்குமோ தெரியாது, நாங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பை தேடி போகிறோம், நல்வாய்ப்பை தேடி போகிறோன்னு போனாங்கன்னா அப்புறம் திமுக அதுக்கப்புறம் முடிவு எடுத்துப்பாங்க. திமுக பாலை காங்கிரஸ் கோர்ட்டில் போட்டு விட்டாங்க. என்ன முடிவு எடுத்துக்கிறதோ எடுத்துக்கிட்டோன்றதோ அவங்க பாயிண்ட்டு.
அவங்க வந்து காங்கிரஸ் தான் வந்தாகணும்னா வந்தால் ஓகே, நாங்களாம் அவங்கள அனுப்ப மாட்டோம், வந்தால் ஓகே. நீங்கள் இதுலேயே பவர் ஷேரிங்லேயே ரொம்ப கெடுபடியாக இருந்தீங்கன்னா அதிகமான சீட் கேட்கறது மட்டுமே ஒரு நோக்கமா, இல்லை பவர் ஷேரிங்கா, இல்லை ரெண்டுமே தனித்தனியாக டீல் பண்ணுவீங்களா? அப்படி அவ்வளோ ஒரு சாதாரண இடத்துல தான் இருக்கா காங்கிரஸ்? முக்கியமான கூட்டணியில முக்கியமான அம்சம் இல்லையா? காங்கிரஸ் தேவைப்படுது இல்ல திமுக? காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணிக்கு தேவைப்படுது. உண்மையிலேயே கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி அங்கே அந்த கூட்டணிக்கு தேவைப்படுவது என்பது உண்மை. இது வந்து திமுகவுக்கு தெரியும். ஆனால் திமுகவுடைய வரலாறுல இதுவரையும் வந்து அவங்க பவர் ஷேரிங்ன்ற விஷயத்தே ஒரு இழுபறி நிலை வந்து ஒரு பவர் ஷேரிங் போகிறது வேற விஷயம். நீங்கள் ஒரு மெஜாரிட்டி லெவல் வந்த பிறகு பவர் ஷேரிங்லாம் வந்து திமுக கொடுக்கறதுக்கான அதிமுகவே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற போது திமுக அப்படி ஒத்துப்பாங்க? அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒத்துக்க மாட்டாங்கிறது உண்மை. இங்கே இதெல்லாம் விஜய் மட்டும் இந்த சீனில் இல்லாத இருந்தால் இந்த பேச்செல்லாம் வந்திருக்காது, இந்த கூட்டம்லாம் டெல்லியில் நடந்திருக்காது. இத்தனை நேரம் காங்கிரஸ் வந்து அடுத்த முறையும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருப்பாங்க. பட் விஜய் இங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷனை வச்சு பல கட்சிகள் இங்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விளையாட்டு தான் இப்போ காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் பண்ணுறது நியாயமான விளையாட்டு போல ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்கு? பவர் ஷேரிங் நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு இருக்கலாம். அது நியாயமான கோரிக்கை, காங்கிரஸ்காரர்களுக்கு நியாயமான கோரிக்கை, திமுகவினருக்கு அது நியாயமான கோரிக்கை இல்லை. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்க? காங்கிரஸ் தலைமை தான் பண்ணணும். அப்போ யார் விஜய் கூட போகணுன்ற ஒரு குரல் வருது. ஹூ இஸ் விஜய்? யார் விஜய்? திமுக கூட்டணியோட அடிப்படை என்ன? பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, 22 எம்பிக்கள் டெல்லியில் இருக்காங்க. நான் ஏன் விஜய் கூட நாங்கள் ஏன் போகணும்? 3 தேர்தலில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் இன்னும் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காரா? அவர் என்ன மோடி எதிர்ப்பு தீவிரமாக இருக்காரா? இல்லை இன்னைக்காவது பாஜக கண்டிக்கிறாரா? மதவாத அரசியலை கண்டிக்கிறாரா? என்ன பண்ணுறாரு? காங்கிரஸ் அப்படி நேஷனல் லெவலில் பாஜக வைத்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் எதுக்காக விஜய்கிட்ட போகணும்? அங்கே அவரோட அன்டெஸ்டடாக இருக்கிறவர்கிட்ட ஏன் போகணும்? என்ன இருக்குன்னு தெரியாதவர்கிட்ட ஏன் போகணும்? இது வந்து ஒரு டெஸ்டடு ஒரு கம்பெனியன் இருக்காங்க இங்கே, ஒரு தோழமையோட ஒரு ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் அங்கே போகணும். அப்போது காங்கிரஸார் சில பேர் என்ன சொல்கிறது, பார்லிமெண்ட்ரி வேர்டாக சொல்லணும், அறியாமையில் வளர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அப்ஜெக்டிவாக யோசிக்கணும். காங்கிரஸோட நிலைமை நமக்கு புரியுது. காங்கிரஸோட நிலை அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் இயல்பா வரும்போது நீங்க அதுக்கு 96 மாதிரி நீங்க கோட்டை விட வேண்டாம். ஆனா அவங்க விளையாடுறது 96 மாதிரி நீங்க கோட்டை விட வேண்டாம். இந்த தடவை ஒரு இழுபறி வந்தா நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி அது இதுன்னு போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒர்க் பண்ணாது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி கவர்மெண்ட்னாலே அது வந்து ஒரு கிச்சடி கவர்மெண்ட், அது வந்து சரியா ஒர்க் பண்ணாதுன்ற ஒரு இமேஜ் வந்துடும். வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் அகலக்கால் வைக்கிறாங்க, இல்ல அகலக்கால் வைக்கிறாங்க, காங்கிரஸ் வைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். காங்கிரஸ்ல சிலர் வைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் என்னங்க ஜனநாயகனுக்காக போட்டாருங்க அவரு. அவரும் கிட்டத்தட்ட நான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றேன், நான் ராகுல் காந்தியை விட்டுட்டேன். தமிழ்நாடு காங்கிரஸ்ல பெரும்பான்மையோர் வந்து திமுக தான் போடணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் அதான் நிலைமை. ஆனாலும் வந்து ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை வந்து நம்ம ஒரு கல் போட்டு பார்க்கலாமே ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அது போடக்கூடிய காலம் இதுதானா? போட்ட நேரம் சரிதானா? காரணம் என்ன? விஜய் தான் காரணம். அந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்க என்ன மிரட்ட முடியாதுன்னு திமுக இருக்காங்க. சோ இது இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இறுதியில் காங்கிரஸ் தான் முடிவெடுக்கணும் ஆக்சுவலா.